வெல்கம் டு எஸ்ஆர் அகாடமி. டிஎன்டிஇடி இதில் பேப்பர் 2க்கு சைக்காலஜி கொஷின் பார்க்க போகிறோம். இது எந்த பேட்சில் நடந்ததுன்னா 2023 பிப்ரவரி 6ஆம் தேதி மதியம் ஆஃப்டர்நூன் பேட்சில் நடந்த கேள்விகளை தற்போது பார்க்க போகிறோம். வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் என் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். அடுத்த ஆண்டு தீபாவளி அப்போ நீங்கள் அனைவரும் அரசு பணியில் இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துகிறேன். முதல் கேள்வி, இவரின் கோட்பாடு படி 14 மனவெழுச்சிகள் 14 இயல்பூக்கங்களுடன் இணைவு பெற்று இருக்கும். விடை வில்லியம் மெக்டூகல். அடுத்த கேள்வி, மாணவர்கள் தன்னுடைய சூழலுக்கு ஏற்ப தன்னைத்தானே பொருத்தி கொள்ள உதவும் வழிகாட்டல். விடை தனிப்பட்ட வழிகாட்டல். மூன்றாவது கேள்வி, நுண்ணறிவு என்பது உண்மையின் பார்வையின்படி சிறந்த துலங்களுக்கான செயல்திறன் என்ற சிந்தனையை வழங்கியவர். பவர் ஆஃப் குட் ரெஸ்பான்சஸ் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் வியூ ஆஃப் ட்ரூத் என்ற சிந்தனையை வழங்கியவர் யார்? விடை தாண்டைக். ஒரு வகையான மனக்குறைபாடு. நான்காவது கேள்வி, ஒரு வகையான மனக்குறைபாடு. ஒன் டைப் ஆஃப் மென்டல் டிஸார்டர். விடை எழுதுதல் கோளாறு. ஆப்ஷன் பி தான் சரியா இருக்கு. மற்ற ஆப்ஷன்லாம் பொருத்தமாக இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா உறுப்பு கோளாறு என்பதும் பொருத்தமாக வராது, தொழில்நுட்ப கோளாறு என்பதும் பொருத்தமாக வராது, சுற்றுச்சூழல் கோளாறு என்பதும் பொருத்தமாக வராது. ஒரு மனக்குறைபாட்டில் எழுதுதலில் சில பிரச்சனைகள் வரும், அதனால் எழுதுதல் கோளாறு என்பது சரியான விடை. கேள்வி எண் 5, கற்றல் என்பது சுற்றுச்சூழல் தேவையை பூர்த்தி செய்யும் ஒவ்வொரு நடத்தை மாற்றத்தையும் என்று டேஷ் என்பவரால் வரையறுக்கப்பட்டது. விடை கார்டன் மர்ஃபி. ஆறாவது கேள்வி, ஆல்பெக்ட்ரி சாயல்கள் நினைவில் வைத்திருப்பது. விடை மனம். ஏழாவது கேள்வி, எரிக்சனின் கோட்பாடு 12 வயது முதல் 20 வயது வரையிலுள்ள குமரப்பருவத்தினரின் எண்ணிலையை குறிக்கும். Which stage of psychosocial development refers to 12 to 20 years in Erikson theory? விடை தனிமுத்திரை பதித்தல் மற்றும் குழப்பமான மனநிலை. ஸோ டீனேஜ் பருவத்தில் தனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி உருவாக்குவாங்க, அதுக்கு அடுத்தது ரோல் கன்ஃபியூஷன் கொண்டு வருவாங்க. எட்டாவது கேள்வி, எந்த செயற்கையான தூண்டல் பாவ்லோவ் சோதனையில் சேர்க்கப்பட்டது? பாவ்லோவ் சோதனை தெரியும், நாய்க்கு உணவு வைப்பது, பெல் அடித்து உணவு வைப்பது. அதில் மீதி எல்லாமே உமிழ்நீர், உணவு, துலங்கள் எல்லாமே இயற்கையான தூண்டல். ஆனால் பெல் என்பது மட்டும்தான் செயற்கையான தூண்டல். ஒன்பதாவது கேள்வி, கீழ்கண்டவற்றில் புறத்தேற்று நுண்முறைகள் ப்ரொஜெக்டிவ் டெக்னிக் எது? விடை ரோர்ஷாக் சோதனை. 10, தொடக்கத்தில் உளவியல் என்பது சைக்காலஜி இன் த பிகினிங். விடை ஊக அறிவியல். ஆப்ஷன் பி. 11,
புலன்காட்சி என்பதன் பொருள். புலன்காட்சி என்பதன் பொருள். விடை புலன் உணர்வை புரிந்து கொள்ளுதல். 12 தன்னிறைவு கோட்பாட்டை அளித்தவர். விடை A1 ஆப்ரஹாம் மாஸ்லோ. 13 ஏன் மற்றும் எப்பொழுது என்கின்ற கற்றல் என்பது உளவியல் டேஷ் உளவியல் என்று கருதப்படுகிறது. The why and when of learning is concerned with dash psychology. கல்வி உளவியல். 14 மாணவர்கள் வீட்டு வேலை ஒப்படைப்புகளை செய்கிறார்கள் என்பது அவர்களின் அறிவுத்திறனுக்கான டேஷ் எடுத்துக்காட்டுகாகும். Students' capacity for cognitive dash is evident as they have done a homework assignment. விடை சுய ஒழுங்கு. 15 ஒரு நபரின் தூண்டல் துலங்கல் தொடர் இணைப்பு தொகுப்பு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. சங்கிலி தொடர் கற்றல். 16 அவாவு நிலை. Who first used the term level of aspiration? அவாவு நிலை என்ற வார்த்தையை முதலில் பயன்படுத்தியவர் யார்? விடை சி கேட்டல். 17 டேஷ் பெற்றோர் வளர்ப்பு முறை குழந்தைகளை தன்னிச்சையாக செயல்பட ஊக்குவித்தாலும் சில வரம்புகள் மற்றும் கட்டுப்பாடுகளை அவர்களின் செயல்களின் நிலைப்படுத்துதலை குறிக்கும். டேஷ் பேரண்டிங் encourages children to be independent but still places limits and controls on their actions. விடை அதிகார போக்கு. என்ன சார் சொல்கிறாங்க? அதிகார போக்கு, அதாவது இதை செய்யணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தி வளர்க்கிற பேரண்ட்ஸுகளால் என்ன நடக்கும் அப்படின்னா, வரம்புகளும் கட்டுப்பாடுகளும் இருந்தாலும் அவர்களின் செயல்களை நிலைப்படுத்தலாம், அவர்களோட செயல்களை கண்ட்ரோல் பண்ணலாம். 18 வளர்ச்சி என்பது கரு முதல் கல்லறை வரை நடைபெறும் தொடர் செயல்முறை கீழ்கண்ட எந்த கொள்கையுடன் தொடர்புடையது? விடை தொடர்ச்சி. 19 ஒருவர் ஒரு பொருளை உண்மையான கண்ணோட்டத்தில் உற்று நோக்குவது கீழ்கண்டவற்றுள் எதை குறிக்கிறது? விடை மனவெழுச்சி முதிர்ச்சி. 20 குழுவின் கருத்து வெளிப்பாட்டை மதிப்பீடு இல்லாமல் வெளிப்படுத்தும் உக்தியானது. Dash is a strategy for allowing the group to explore ideas without judgment. விடை brainstorming மூளை பொழிவு. 21 உடல் பருமனுடையவர்கள் டேஷ் ectomorphic persons or டேஷ். ஸோ குண்டாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஒரு உளவியலில் இருக்க பாருங்கள். இது யாருக்கும் தனிப்பட்ட முறையில் சொல்கிறதில்ல, உளவியல் ஆராய்ச்சியாளர்கள் செய்த சோதனையின் அடிப்படையில் குண்டாக இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, விடை ஆப்ஷன் பி எதிர்மறை சிந்தனை உள்ளவர்கள் என்பது சரி. ஸோ அது நான் சொல்லிங்க, டிஆர்பியும் அதான் சொல்லியிருக்கு. 22 மீத்திறன் மிக்க மாணவர்களை டேஷ் மூலம் கண்டறியலாம். விடை திறமை கண்டுணர்வு தேர்வு டேலண்ட் சர்ச் எக்ஸாம்.
23 குழந்தைகளிடத்தில் பாராட்டுதல் மற்றும் குறை கூறுதலின் விளைவை ஆராய சோதனை மேற்கொண்டவர். பாராட்டினா என்ன நடக்கும், குறை சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னு இந்த விளைவை ஆராயறதுக்கு ஒரு சோதனையை ஒருத்தவர் மேற்கொண்டார். அவர் யாருன்னா மெக்லிலாண்ட். 24 டேஷ் அணுகுமுறையில் ஒரு குறிப்பிட்ட நபரை எடுத்துக்கொண்டு அவரை நீண்ட கால இடைவெளிக்கு ஆய்வு செய்தல் ஆகும். In dash approach, one particular individual is taken and studied for a long span of time. விடை ஏ நீள்நிலை longitudinal. லாட்டிடியூட் லாங்கிடியூடுன்றது நமக்கு தெரியும். பூமியில் அச்சரேகை தீர்க்க ரேகை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் லாங்கிடியூடினல் நீள்வாக்கில் நீள்நிலை. 25வது கேள்வி, ஒரு மனிதனை குழுவின் சராசரியோடு ஒப்பீடு செய்வதற்கு கீழ்கண்ட எந்த அணுகுமுறை பயன்படுகிறது? யூசிங் டேஷ் we can compare the given individual with the average for a group. விடை முறைப்படுத்தப்பட்ட அணுகுமுறை. 26 பள்ளி முன்பருவ காலத்தை டேஷ் பருவம் என்றும் அழைக்கலாம். ப்ரீ ஸ்கூல் பீரியட் இஸ் ஆல்சோ known as. முன்குழந்தை பருவம். 27 புலன் உணர்வு மற்றும் மத்திய நரம்பு மண்டலத்திற்கு இடையிலான இடைவினையின் விளைவு. கண்டுணர்தல். 28 இன்னும் 3 கேள்வி தான் இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு தகவல் சொல்லிக்கிறேன். அது என்னன்னா, எங்ககிட்ட சைக்காலஜி மெட்டீரியல் 1000 கேள்விகளும் அதற்கான பதிலும் கொண்ட PDF இருக்குது. இது தற்போதைய சிலபஸ் படி தமிழில் தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த பேப்பர் 1 இருந்தாலும் சரி, பேப்பர் 2 இருந்தாலும் எங்ககிட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது. இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். 28 எது சிறந்த நினைவுக்கான பண்பு அல்ல? விடை விரைவான ரேப்பிடிட்டி. 29 ஆர்வம் உணர்வுகள் மற்றும் டேஷ் உடன் நெருங்கிய தொடர்பு உடையது. விடை விருப்பங்கள். கடைசி கேள்வி, இதுவரை நம்ம சேனலை நீங்கள் லைக் பண்ணலன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இவற்றில் எந்த ஒன்று மோசமான மனநலத்திற்கான அறிகுறியாக இருக்கிறது? விடை தீர்வு காணும் திறனில் குறைபாடுகள் என்பது மோசமான அறிகுறி. So, thank you for watching.